அவர்களை பின்பற்றி நடந்த
படைப்பினங்களை விட்டோம்
யா அல்லாஹ் இதனை நலமாக முடிஞ்சு தந்திருக்கார்களே, நன்றியுள்ள உணர்வோடு நாங்க இந்த உலகத்தில் எங்களுடைய அசலி வாழ்க்கக்கூடிய கடைசி முடிவு வாங்கிக் கொள்வதற்கும் கண்ணியத்துக்குரிய எல்லாமே நிலையாளர்களே, ஒவ்வொரு நபிமார்களுடைய சரித்திரத்துக்கும் பின்னால ஒவ்வொரு துவாலையும் கண்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்கள் அப்பாசனம் போகப்பட்டிருந்தால் நன்மார்கள் பயன்படுத்தி போனாங்க. ஆனா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை பயன்படுத்தவே இல்லை. என்னதுதான் பயன்படுத்தல? இந்த சமுதாயத்தை சுவர்க்கத்துக்கு இந்த துவாவின் மூலமாக தான் கொண்டு போகும் என்பதற்காக இந்த துவாவை அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உயிரை விட மேலான மதித்து அவருடைய பேர குழந்தைகளுக்கு கூட கொடுப்பாங்க. அந்த பேர குழந்தைகளை விடவும் எங்களுடைய உயிருக்கும் மேலான மதித்து போற நிலைமையில கியாமத்துடைய நிலைமையில எங்களுக்கு சிபாரிசு இருக்கிற நிலைமைக்கான இந்த துவாவுடைய ஒரு துவான்னு சொல்றாங்க எடுத்துக் கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஷ்டமடைந்த நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட அமலும் இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அல்ல. அந்த நாளையும் கூட அல்லாஹ் தஆலா ஒரு இபாதத்தாக ஒரு வணக்கமாக ஒரு வழிமுறையாக அல்லாஹ் தஆலா அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கொடுத்திருக்கிறார். இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில பயன்படுத்துவாங்க. எதுக்காக வேண்டி? நாங்கள் சொர்க்கம் போகணும் என்பதற்காக வேண்டி. இந்த நபியுடைய வழிமுறை எத்தனை பேர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? நபிக்குரிய அல்லாஹ்வை நிலையாக இருக்கிறவர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய நாள், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பத்ருடைய நாள்ல ரெண்டு விஷயங்களை உணர்த்தினாங்க. ஒரு படைகள் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர் அவன் எப்படி இருக்கணும், அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கணும் என்ற விளக்கப்பட்டிருக்காங்க. நீக்கக்கூடிய எல்லாரும் தெரியாத உத்தியோகர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய நேரம் இவங்க சொத்து செல்வதை பாதுகாக்கிறதுக்காக இந்த அதனுடைய நேரத்துல இவங்க சுஜூதுல வேலையில அல்லாஹ்வுடைய கையெழுத்துல இருக்காரிடம் இவங்களுடைய சொத்து செல்வங்களை குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பிசினஸ்ல முன்னேறி போகணும் என்பதற்காக வேண்டி அல்ல, இவங்களுடைய துஆவுடைய பிரார்த்தனை தீன் உலகத்துல ஹயாத்தாக பரவும் என்பதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல நடந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆதரவு செஞ்சாங்க. எந்தளவுக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மாற்றிக் கொண்டாங்களோ அந்த வயதில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுல எழுதி வர்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறும்போது இந்த ஸதீசுன ரப்பக்கும் மனிதர்களெல்லாம் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் தஆலா யார் மனிதர்களெல்லாம் தேவையுள்ளவர்கள் அல்லாஹ் தேவையற்றவர் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவனுடைய சூரத்துல் இக்லாஸ்ல சூரா குல்ஹுவல்லாஹு அஹத் அந்த வசனம் சூரா அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறும்போது அல்லாஹ் சமதக ஒட்டுமொத்த தேவையும் அற்றவன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா நான் தேவையற்றவன் அடியார்களே நீங்கள் எல்லாம் தேவையுள்ளவர்கள், நீங்க எப்பெல்லாம் உங்களுடைய தேவைகளை என்னிடத்தில் ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ நான் அதற்கு ஏற்றுக்கொண்டே இருந்தேன். எனக்கு நீதிக்கு எல்லாம் நிலையாகிறதே. இதன் காரணமாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன ஹயாத்தாக்கணும். யாரெல்லாம் வந்து தீன் நீ பாதுகாக்க வேண்டும் சொன்னா இதுக்கு பின்னால் உள்ள தீன ஹயாத்தாக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய அமல்ல ஈடுபடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நபி இந்த ஸதீசுன ரப்பக்கும் என்னிடத்தில் கேட்கவே இருந்திருந்தால் நீங்கள் கேட்டதற்காக நினைத்தால் பரிசுத்தவர்களுக்கும் உங்களுக்கு நான் விளைவித்தது அப்பெல்லாம் மலக்குமார்கள் உதவி செய்வாங்க. எனக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் நிலையாக சொல்லி எப்ப அல்லாஹ்வுடைய கையேந்துவாமோ கையேந்திரத்துக்கு தகுதியான அல்லாஹ் மாத்திரம் தேவைகளுக்கு என்னுடைய சந்தோஷமான நிலைமையில கஷ்டங்களை நான் அல்லாஹ்வுடைய ஒப்புவதற்கு தகுதியான அல்லாஹ்வுடைய வேறு யாருமே கிடையாது. எனக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் நிலையாக சொல்லி நீங்க துஆவிலே ஆகப்பெரிய இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க துஆவ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நாம் இந்த துஆவை பயன்படுத்திக் கொண்டோம் சொன்னா அல்லாஹ் தஆலா விளையாட்டுக் கொண்டிருப்பான். இன்றைய தற்கால இமாம்கள் சில விஷயங்களை சில காரணங்களை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய துஆவுக்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறாங்க. சில ஆலிம்கள் சில உலமாக்கள் தற்காலத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா ஒரு முஃமினுடைய துஆவுக்கு அல்லாஹ் தஆலா
கொடுத்துறாங்க. ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த முஸ்லிம் என்னிடத்துல கேட்கிறது எனக்கு இன்பமாக இருக்குது. இந்த மனிதன் நிக்காட்டிட்டான்னு சொன்னா, இந்த மனிதனுடைய தேவையை நீங்க அவசரமாக பூர்த்தி செய்யணும்னு சொன்னா, இந்த மனிதனிடத்துல பேச மாட்டாரு. அவருடைய தேவை முக்கியத்துவத்தினால என்ன செய்ய மாட்டாரு, தேவைதான் மாற மாட்டாரு. ஒரு உண்மையுடைய ஏன் பின்பற்றுகிறான்? எங்களுடைய நலவுக்காக வேண்டி, எங்களுடைய நெருக்கத்திற்காக வேண்டி இந்த சொல்லிட்டு ஒரு நாட்டிற்கு வாழ்ந்தால், ஒரு அந்நிய மதத்திற்கு அழைத்தால், அவர்களுடைய கணவருக்கு அழைத்தால், அல்லாஹ் ஏன் அவசரமாக கொடுக்க சென்றால் என்று எழுதப்படுகிறாங்க. ஏன் கொடுக்க சென்றால் அல்லாஹ் கொடுத்ததன் காரணம், இந்த மனிதர் என்னிடத்தில் கேட்கிறதுக்கு தகுதியற்றவன். இவன் கேட்கிறதுக்கு நான் என்ன விளைவிக்க மாட்டேன். இவன் கேட்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இந்த மனிதன் கேட்கிறது வேண்டும். இவன் இதற்கான அவருடைய அவசரமான தேவையை நிறைவேற்றிக் கொடுக்குமாறு அல்லாஹ் நேரான கண்ணியக்கூடிய செய்வங்களை சொல்வதிலே இன்னைக்கு போராட்டமாக வேண்டி ஏராளமான சந்தர்ப்பங்கள் செய்திருந்திருக்கான இந்த இக்காருடைய நேரம் இன்னைக்கு எவ்வளவு தேவைகளை முன்வைத்து இன்னைக்கு நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இக்காருடைய நேரம் ஒரு இக்காருடைய நேரத்துல ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல என்ன நிலைமையில் ஒப்புவித்தாலும் அல்லாஹ் நிவர்த்தி செய்யாமல் விடுவதில்லை. அதனால எங்களுடைய இக்காருடைய நேரம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் நியாயத்தை ஆமாக்கும் என்றுதான் நாம் வாசிக்கணும். எங்களுடைய பெற்றோர்களுக்கு வாசிக்கணும். எங்களுடைய சூழலுள்ள முஸ்லிம்களுக்கு மும்மின்களுக்கு வாசிக்கணும். ஆக சேர்ந்தது எந்த துவாரில ஒரு துவாருடைய ஆரம்ப நிலையில அதுதான் புகழ் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய புகழ ஒரு மனிதன் புகழ்ந்து சொன்னால் அல்லாஹ் அவசரமான முறையில் மனிதனுக்கு விடுதலை காணப்படுகிறான். இந்த துவாருடைய ஆரம்பம் அல்லாஹ்வுடைய புகழ். இரண்டாவது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு ஸலவாத் சொல்வது, அதற்கு பின்னால் எங்களுடைய தேவைகளை முன்வைக்கிறது, அதற்கு பின்னால ஆக சிறந்தது. சில உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த தாய் தகப்பனை கேட்கும் எந்த துவார தாய் தகப்பனை சேர்த்துக்கொள்ளையோ அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படமாட்டார் என்றாரோ சில ஆய்வுகளுடைய கருத்து தெரிவித்து மேல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சொல்வது, நான் இன்னைக்கு தகுதியானவர்கள் துவா செய்திருக்கிறது எங்களுடைய சீரமையான பெற்றோர்கள். அதனால வரலாறு நிலமக்கானதா எங்களுடைய துவாவுடைய நிலைமை நிலமக்கானதா உண்டாக்கி அதனுடைய முயற்சியை நிலமக்கானதா எங்களுக்கு உண்டாக்கி அதனுடைய துவாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய குடும்பத்திலே நபியுடைய சொற்பாக அல்லாஹ்வுடைய நிலையத்தை உண்டாக்கி தந்தருவாங்க. அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்குவாயாக, என்னுடைய காரியங்கள் பாவங்களை மன்னிக்குவாயாக, எங்களுடைய கண்ணியமான ஆசானுடைய பாவங்களை மன்னிக்குவாயாக, எங்களுடைய காலகட்டத்துடைய பாவங்களை மன்னிக்குவாயாக, எங்களுடைய மரணவசனுடைய பாவங்களை மன்னிக்குவாயாக. அல்லாஹ் எங்கள் மூலமாக யாரெல்லாம் உலகத்தில் நிதாயத்தில் நசிப்பாக்கிறதுக்கு நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு எங்களுக்கு மூலமாக ஒரு உலகத்துக்கு மனமாக்குவாயாக. நபியுடைய சப்பாத்தை பெற்று உங்களுடைய நிலைக்கட்டவர்களுடைய காரியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவாயாக. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا فسلام بالحق بشيرا ونذيرا بين يدي السماء ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الظالمين احد فاني يصيب نفسي اولا بحمد الله واحذركم يوما عبوسا سمدريا قال الله تعالى وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني استجب لكم الى اخر الايات. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه
إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا فإني أوصيكم ونفسي وأهلي تقوى الله وأحذركم يوما عبوسا قريبا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني يستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأسلكهم حياء عثمان وقضاهم علي رضي الله عنه وفاطمة سيدنا نساء أهل الجنة رضي الله عنها والحسن والحسين سيدنا شباب أهل الجنة رضي الله عنهما وحمزة وأسد الله وأسد رسول الله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة كاشفة لا تغادر الأنفاس. اللهم في أصحابي لا تتخذهم فرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات وللمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم اهد الإسلام وأنصاره وأذل الشرك وأسراره. اللهم وفقنا لما تحب وترضى وجعلنا وسطنا برحمتك الأولى. اللهم انصرنا على القوم المعاصرين محمد صلى الله